என்னோட நேம் வந்து பிரபாவதி. நான் வந்து 12th முடிச்சுட்டு என்ன காலேஜ் போகலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அவர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் அகாடமிலேருந்து வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ கொடுத்துருந்த நோட்டீஸை வச்சு நாங்கள் அகாடமிக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டப்போ இந்த மாதிரி டைரெக்டாக அகாடமிக்கு வாங்க, அகாடமிக்கு வந்தீங்கன்னா என்னென்ன ஃபீஸ்லாம் வரும், என்ன காலேஜஸில் நல்ல காலேஜஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருந்தாங்க. நானுமே ஒரு நாள் வந்து பார்த்துருந்தேன். அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, என்னோட கட் ஆஃபுக்கு என்னோட ஃபீஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. நானுமே ஒரு நல்ல காலேஜில் போய் நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணி நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ பிளேஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்லேருந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணப்போ காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகலை. அப்படிங்கும் போது நான் அகாடமியில் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தப்போ நாங்களே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுமே பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம அகாடமி மூலயமா நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணி இப்போ நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு நம்ம அவர் எஜுகேஷனல் அகாடமியும் ஜீவிதா மேம் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ.